Welcome students, Standard 7, Subject Social Science, Geography, Unit 1, Topic Interior of the Earth, Part 3. Part 1 வீடியோவில் Interior of the Earthல உள்ள layers என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எர்த்குவேக்கை பற்றி பார்த்தோம், அதோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், அதோட எஃபர்ட்ஸ், அது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து வெல்கனோஸ் பற்றி பார்க்க போகிறோம். வெல்கனோஸோட ஆக்டிவிட்டி என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வெல்கனோஸ் வந்து இருக்குது, அதில் வந்து என்னென்ன வந்து நம்ம வேர்ல்டில் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆனது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். A volcano is a vent or an opening in the earth crust through which hot magma erupts from deep below the surface. The opening is usually circular in form. Volcanic eruption may also take place through a long crack or a fissure through which steam and other materials flow out. வேல்கனோன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது வந்து ஒரு வெண்ட் ஆர் அன் ஓப்பனிங். அது வந்து இது வந்து ஒரு மலை தான், ஒரு மலை மாதிரி. இந்த பிக்சர் பாருங்கள், இது இந்த மலை மாதிரி இருக்கும். இதோட ஓப்பனிங் எதுன்னா இந்த வெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கீழே உள்ள சர்ஃபேஸ்லேருந்து இங்கேருந்து வந்து இந்த ஹாட் மேக்மா வந்து எரப்ட் ஆகிட்டே இருக்கும். எது வழியாகும்னா இந்த சைட் வெண்ட் மூலயமா, இந்த மெயின் வெண்ட் மூலயமா, அந்த கிராக்டர்ஸ், இந்த லாவா ஃப்ளோ இது மூலயமாலாம் வந்து அந்த இது வந்து ஆஷ்பால் வந்து வெளியாகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஓப்பனிங் வந்து இந்த பிக்சரில் இந்த ஓப்பனிங் வந்து சர்க்குலர் ஃபார்மில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராக்ஸ் மூலியமாகவும் இந்த மேக்மா வந்து வெளியே வரும். ஏதாவது மெட்டீரியல்ஸ் உள்ள ராக்ஸு, சின்ன கல் இருந்தால் கூட வந்து வெளியாகிறதுல இந்த வெண்ட் சைடு வந்து ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெளியில் ஃப்ளோ ஆகிறத வந்து லாவா அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிராக்டர்ஸ் வழியாக வெளியில் ஃப்ளோ ஆகிறத வந்து லாவா அப்படின்னு சொல்கிறோம். The molten rock material within the earth together it gases. The molten rock material within the earth together with gases is called magma. Molten rock material இந்த எர்த்லேருந்து அடியிலேருந்து வர்ற இந்த கேஸஸ்லாம் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் மேக்மா அப்படின்னு சொல்கிறோம். ஆஃப்டர் இட் ரைசஸ் டு த சர்ஃபேஸ் இட் இஸ் கால்ட் அ லாவா. இங்கேருந்து ரைஸ் ஆகி இது வெளியில் வர்றதை வந்து லாவா அப்படின்னு சொல்கிறோம். இன் கோர்ஸ் ஆஃப் டைம் lava and other material flow out a volcanic accumulate around the opening and form a conical hill or a mountain vent is an opening or mouth of volcano. இது வழியே வந்து வெளியில் வர்றது வந்து எது வழியாக வருதுன்னா இந்த வெண்ட் சைடு ஆர் சைட் வெண்ட் இதில் எல்லாமே வரும். இது வழியாக வந்து இந்த போதில் இந்த கிராக்டர்ஸ், இந்த லாவா ஃப்ளோ இது போய் கூட வந்து ஒரு மவுண்டைன்ஸ் வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. The top of the cone is usually marked by a funnel shaped depression. The top of the volcano டாப் வந்து funnel ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. which is called a crater. அங்கே அந்த இதில் வெளியாகிறதோட நேம் என்னன்னு சொல்கிறோம்னா அந்த ஃபுனல் மாதிரி உள்ள கிட்ட இருக்குது கிராக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் த கிராக்டர் ஆஃப் எ volcano is of great size and is shaped like a basin. அதோட அந்த வெல்கனோ இந்த கிராக்டர் தான் வந்து கிரேட் சைஸாக இருக்கும் வெல்கனோலே அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஷேப் வந்து எது மாதிரி இருக்கும்னா பேசின் மாதிரி இருக்கும். அதை நேம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கால்டிரா அப்படின்னு சொல்கிறோம். த கால்ட்ராஸ் ஆர் காஸ்ட் பை வைலண்ட் எக்ஸ்ப்ளோஷன் விச் ப்ளோ அவே என்டையர் டாப்ஸ் ஆஃப் கிரேட் கோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் காசஸ் ஆஃப் வல்கனிக் ஆக்டிவிட்டீஸ். என்னென்னலாம் வந்து வல்கனிக் ஆக்டிவிட்டீஸ் வந்து நடக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். Temperature increases as the depth increases at the rate of 1 degree Celsius from every 35 meters. ஒவ்வொரு 35 மீட்டர்ஸ்க்கும் அதோட டெப்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். 35 மீட்டர்ஸ்க்கு வந்து 1 டிகிரி செல்சியஸ் வந்து அதோட டெப்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் இஸ் ஆல்சோ கிரேட் ப்ரெஷர். அதை வந்து கிரேட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. அட் அ டெப்த் ஆஃப் அபவுட் 15 கிலோமீட்டர் த ப்ரெஷர் இஸ் அபவுட் 5 tons per centimeter square of rock. இந்த 15 கிலோமீட்டரில் உருவாகிற அந்த ப்ரெஷர் வந்து அபவுட் 5 tons per centimeter ஸ்கொயர் வந்து இந்த ராக்கை வந்து ப்ரெஷர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர் திஸ் சர்க்கம்டன்ஸ் த இன்டீரியர் ஆஃப் த எர்த் இஸ் அண்ட்
செமி மால்டன் ஸ்டேட் கால்டு. அப்போ வந்து இந்த எர்த்தோட இன்டீரியர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா செமி மால்டன் ஸ்டேட்டில் இருக்கும். அதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா மேக்மா. இந்த பிக்சரை பார்த்தீங்கல்ல, இந்த பிக்சரில் இந்த இடத்த இதுதான் வந்து மேக்மா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ப்ரெஷர் அதிகமாகல இந்த மேக்மா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் செமி மால்டன் ஸ்டேட்டில் இந்த மேக்மா இருக்கும். இந்த மேக்மா அண்டர் கிரேட் ப்ரெஷர் ஹேஸ் த கெப்பாசிட்டி டு டிசால்வ் கிரேட் வால்யூம் ஆஃப் கேஸ். அப்போ வந்து இந்த மேக்மா வந்து கிரேட் ப்ரெஷரை வந்து என்ன பண்ணும், டிசால்வ் பண்ணும், கிரேட் வால்யூம் ஆஃப் கேஸை வந்து ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சம் கேஸஸ் ஆர் ஆல்சோ கம்பஸ்டிபிள். சில கேஸஸ் வந்து கம்பஸ்டிபிளாக இருக்கும். திஸ் மேக்ஸ் வல்கனிக் மெட்டீரியல் பிரஸ்ட் ஃப்ரம் தோ த வீக் ஸ்பாட்ஸ் இன் த எர்த் க்ரஸ்ட். இதனால் வந்து அடிக்கடி கூட வீக்ஸ் கூட வந்து இந்த எர்த் வல்கனிக் எரப்ஷன்ஸ் வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேக்ட் பாருங்கள், த சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் வல்கனோஸ் ஆர் கால்டு. வல்கனோஸை பற்றி சயின்டிஃபிக்காக படிக்கிறதோட நேம் என்ன அப்படின்னா வல்கனாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. பீப்புள் ஹூ ஸ்டடி வல்கனோஸ் ஆர் கால்டு. மக்கள் படிக்கிறது என்ன, பீப்புள்ஸ் ஸ்டடி பண்ணுறது பேர் வல்கனோவை பற்றி ஸ்டடி பண்ணுறதோட நேம் வந்து வல்கனாலஜிஸ்ட். படிக்கிறவங்கள வந்து வல்கனாலஜிஸ்ட்னும் படிக்கிறத வந்து வல்கனாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு நேச்சர் ஆஃப் வல்கனிக் எரப்ஷன்ஸ். இயற்கையாகவே வந்து வல்கனிக் எரப்ஷன்ஸ் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். சம்டைம்ஸ் மேக்மா ரைசஸ் ஸ்லோலி டு த சர்ஃபேஸ் அண்ட் ஸ்பீட்ஸ் ஓவர் அ வேஸ்ட் ஏரியா. சில டைம்ஸ் வந்து அந்த அடியில் உள்ள எர்த் சர்ஃபேஸில் உள்ள அந்த மேக்மா வந்து ஸ்லோவாக வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கும். சில டைம் வந்து ஸ்ப்ரெட்ஸ் ஓவர் அ வேஸ்ட், இந்த பெரிய ஏரியாஸில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் நோன் அஸ் அ ஃபிஷர் எரப்ஷன். அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிஷர் எரப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சம் பிளாட்டிவ்ஸ் அண்ட் பிளைன்ஸ் ஹேவ் பீன் ஃபார்ம்டு இன் தி வே. சில பிளாட்டிவ்ஸும் பிளைன்ஸ்லேயும் கூட இது வந்து ஃபார்ம் ஆகலாம். எக்ஸாம்பிளுக்கு டெக்கான் பிளாட்டிவ் சொல்லியிருக்காங்க. டெக்கான் பிளாட்டிவ் இன் இந்தியா அண்ட் த கொலம்பியன் பிளாட்டிவ் இன் நார்த் அமெரிக்கா. எக்ஸாம்பிளுக்கு கொலம்பியன் பிளாட்டிவ் டெக்கான் பிளாட்டிவ் சொல்லியிருக்காங்க. இஃப் த மேக்மா ரைசஸ் குயிக்லி to the surface, lava is thrown high into the atmosphere. மேக்மா வந்து குயிக்காக ரைஸ் ஆக அந்த லாவா வெளியில் வருதுல, அந்த மேக்மாவோட அந்த வேல்கனிக் எரப்ஷன்ஸ் அது வந்து அட்மாஸ்பியரில் வந்து ஹையாக வந்து த்ரோன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிசைட்ஸ் லாவா ஆஷ், அந்த வெளியில் வர ஒரு சைடு உள்ள லாவா ஆஷ், அந்த தூசு எல்லாம் இருக்கும்ல, அது வந்து எது மாதிரி வரும்னா ஸ்ட்ரீம்ஸாகவும் கேஸஸாகவும் ராக்ஸ் பீசஸ் ஆஃப் ராக்ஸாகவும் வந்து வெளியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் டைப் ஆஃப் எரப்ஷன் இஸ் நோன் அஸ் எக்ஸ்ப்ளோசிவ் எரப்ஷன். இந்த டைப்ஸ் ஆஃப் எரப்ஷனை தான் எக்ஸ்ப்ளோசிவ் எரப்ஷன்ஸ், ஐ மீன் நேச்சராகவே உருவாகுறது அப்படின்னு சொல்கிறாங்க. த டெரிபிள் எக்ஸ்ப்ளோஷன் ஆன் த ஐலாண்ட் ஆஃப் Krakatoa 27th August 1883 in Indonesia is an example for explosive type of eruption. ஐலாண்டில் உள்ள கரகோட்டியாவில் நடந்த ஒரு வல்கனிக் எரப்ஷன்ஸ் எல்லாம் வந்து இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், லாவா ஃப்ளோ இஸ் அஃபெக்டட் பை விஸ்காசிட்டி. லாவா ஃப்ளோ வந்து விஸ்காசிட்டியை வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹனி ஹேஸ் ஹை விஸ்காசிட்டி. ஹனி மீன்ஸ் தேன் பார்த்துருக்கீங்கள, அதோட லேயர் எப்படி இருக்கும், ரொம்ப வளவலன்னு இருக்கும்ல, அது மாதிரியாக தான் வந்து இந்த லாவா ஃப்ளோவிங் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹனியை வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் ஃப்ளோஸ் ஸ்லோலி வேரஸ் வாட்டர் ஹேஸ் லோ விஸ்காசிட்டி. தண்ணி வந்து லோ விஸ்காசிட்டியாக இருக்கும், தேன் வந்து ஹை விஸ்காசிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து லாவா இஸ் டிட்டர்மைன்டு பை த அமௌண்ட் ஆஃப், அந்த வெளியில் வர்ற லாவாவில் வந்து சிலிக்காவும் மேக்மாவில் அது வாட்டராகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைலி விஸ்காசிட்டி லாவா இஸ் ரிச் இன் சிலிக்கா. இந்த ஹை விஸ்காசிட்டியில் வந்து சிலிக்கா நிறையாவும் வாட்டர் வந்து கம்மியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லோ விஸ்காசிட்டியில் சிலிக்கா கம்மியாகவும் லாட் ஆஃப் வாட்டரும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் மூவ்ஸ் ரேப்பிட்லி ஃபார்மிங் ஸ்மூத் ஃப்ளோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டூ யூ நோ பாருங்கள், பேரன் ஐலாண்ட் இஸ் சிச்சுவேட்டட் இன் த அந்தமான் சி and lies about 138 km northeast of the territory's capital. It is only in active volcano along the chain from Sumatra to Myanmar. சுமாத்ராலேருந்து மியான்மர் வரைக்கும் உள்ள செயின் வல்கனோவை ஆக்டிவ் வல்கனோ சொல்கிறாங்க. பேரன் ஐலாண்டில் உள்ளதை வந்து ஆக்டிவ் வல்கனோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட லாஸ்ட் எரப்ஷன் வந்து 2017 வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் வல்கனோஸ்.
The shape of a volcano depends on the type of lava and the force of the eruptions. என்னென்ன லாவா இருக்குது, அதோட எரப்ஷன்ஸ் என்னென்னலாம் நம்ம வந்து அந்த வல்கனோட ஷேப்பில் பார்த்தோம். அதில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஷீல்டு வேல்கனோ, சிந்தர்கோன் வேல்கனோ, கம்போசிட் வேல்கனோ. இப்போ வந்து நம்ம இதை என்ன நேம் சொல்கிறோம் அப்படின்னா, ஷீல்டு வேல்கனோ வந்து ஆக்டிவ் வேல்கனோன்னும், சிந்தர்கோன் வேல்கனோ வந்து டாமினன்ட் வேல்கனோன்னும், கம்போசிட் வேல்கனோ வந்து எக்ஸ்டின்ட் வேல்கனோ அப்படின்னு சொல்கிறோம். உங்கள் புக்கில் இது இருக்காது. ஷீல்டு வேல்கனோ, சிந்தர்கோன் வேல்கனோ, கம்போசைட் வேல்கனோ வந்து இருக்காது. அதுக்கு பதிலாக ஆக்டிவ் வேல்கனோ, டாமினன்ட் வேல்கனோ, எக்ஸ்டின்ட் வேல்கனோன்னு இருக்கும். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஆக்டிவ் வேல்கனோ பற்றி பார்ப்போம். வேல்கனோஸ் தட் எரப்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆர் கால்டு ஆக்டிவ் வேல்கனோஸ். அடிக்கடி வந்து வல்கனிக் எரப்ஷன் நடக்கிறது அதான் வந்து ஆக்டிவ் வேல்கனோ அப்படின்னு சொல்கிறோம். மோஸ்ட் ஆஃப் த ஆக்டிவ் வேல்கனோஸ் லைஸ் இன் த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர். இந்த எர்த்குவேக் நடந்துச்சுன்னு சொன்னோம்ல, பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் பெல்ட்டில், அதே மாதிரி அந்த இடத்துல தான் வந்து அதிகமான வல்கனிக் எரப்ஷன்ஸும் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பசிபிக் கோஸ்ட் சைடு தான் வந்து அதிகமாக இருக்குது இந்த ஆக்டிவ் வல்கனோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் அபவுட் 600 ஆக்டிவ் வல்கனோஸ் இன் த வேர்ல்டு. நம்ம வேர்ல்டில் வந்து 600 ஆக்டிவ் வல்கனோஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் வந்து எதை சொல்லலாம்னா, மவுண்ட் ஸ்ட்ரெம்போலி இன் மெடிட்டரேனியன் சீல உள்ள மவுண்ட் ஸ்ட்ரெம்போலி உங்கள் புக்கில் இருக்கும் பாருங்கள். ஸ்டென்ட் ஹெலன்ஸ் இன் யூஎஸ்ஏ, பினாட்டோஃபோ இன் ஃபிலிப்பைன்ஸ், மோனோலோவா இன் ஹவாய் இஸ் த வேர்ல்டு பிக்கஸ்ட் ஆக்டிவ் வல்கனோன்னு இந்த மோனோலோவா ஹவாயில் உள்ள மோனோலோவா ஆக்டிவ் மவுண்ட் வேல்கனோ அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டாமினன்ட் வேல்கனோ, இந்த சிந்தர்கோன் வேல்கனோ. டாமினன்ட் வேல்கனோன்னா என்ன, இந்த சிந்தர்கோன் வேல்கனோவை தான் டாமினன்ட் வேல்கனோ அப்படின்னு சொல்கிறோம். Volcanoes have shown no sign of activity for many years, but they may become active at any time. நிறையா வருஷம் நடந்திருக்காது, ஆனால் அது வந்து என்னவா இருக்கும், ஆக்டிவ்லேயே இருக்கும். அதை தான் வந்து டாமினன்ட் வேல்கனோ ஆர் சிந்தர்கோன் வேல்கனோன்னு சொல்கிறோம். இட் இஸ் ஆல்சோ கால்டு ஸ்லீப்பிங் வேல்கனோ. இதை வந்து ஸ்லீப்பிங் வேல்கனோன்னு சொல்கிறோம். இருக்குது ஆனால் வந்து அடிக்கடி நடக்காதது தான் டாமினன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இட்டாலியில் உள்ள மவுண்டன்ஸ், வல்கனோ வெசுவியாஸ் மவுண்டைன் ஆஃப் இட்டாலி, மவுண்ட் ஃபுஜியமா இன் ஜப்பான், மவுண்ட் கரகோட்டியா ஆஃப் இந்தோனேஷியா ஆர் ஃபேமஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் தீஸ். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டின்ட் வல்கனோ அப்படின்னு ஒன்று இருக்குது. எக்ஸ்டின்ட் வல்கனோ, கம்போசைட் வல்கனோவை தான் எக்ஸ்டின்ட் வல்கனோன்னு சொல்லுவோம். இது வந்து நாட் எரப்டட் இன் பாஸ்ட். நம்மளோட 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி எரப்ட் ஆனிச்சு அப்படின்னு நம்ம கேள்விப்படுறது தான் இந்த எக்ஸ்டின்ட் வல்கனோ அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ ரீசெண்டாக எதுவுமே வந்து எரப்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து எக்ஸ்டின்ட் வல்கனோன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வல்கனோஸ் இன் த வேர்ல்டில் வந்து எந்தெந்த இடத்துல வந்து வல்கனோ டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்னா, வல்கனோஸ் ஆர் லொக்கேட்டட் இன் அ கிளியர்லி டிஃபைன்டு பேட்டர்ன் அரவுண்ட் த வேர்ல்டு. They are closely related to regions that have been instantly flooded or faulted. There are about 500 active volcanoes and thousands of dominant and extinct ones. வல்கனோஸ் வந்து நிறைய இடத்துல வந்து கிளியராக வந்து நம்ம வந்து பார்த்தது கிடையாது. நிறையா ரீஜியன்ஸில் நடக்கும், மவுண்டைன்ஸில் இதிலலாம் வந்து நடக்கும். 500 ஆக்டிவ் வல்கனோஸ் வந்து இருக்குது. அதில் வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் இது வந்து டாமினன்ட், அதாவது ஸ்லீப்பிங் மவுண்டைன்ஸாகவும், எக்ஸ்டென்ட் நடந்ததாக சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி மவுண்டைன்ஸாகவும், அந்த மாதிரி வல்கனோஸாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. They occur along the coastal mountain ranges or of shore islands and in the midst of oceans, but they are a few in the interior of the continents. எங்கெங்கே நடக்கும்னா கோஸ்டல் ஏரியாஸில், மவுண்டைன் ரேஞ்சஸ், ஆஃப் ஷோர் ஐலாண்ட்ஸில், மிடஸ்ட் ஆஃப் ஓஷன்ஸோட மிடஸ்ட்டில், நெக்ஸ்ட்டு இன்டீரியர் ஆஃப் த காண்டினென்ட். ஃபியூ ரொம்ப கம்மியாகவே தான் வந்து நம்ம காண்டினென்ட்ஸில் வந்து இந்த வல்கனிக் எரப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வல்கனிக் பெல்ட் ஆர் ஆல்சோ த பிரின்சிபல் earthquake belt of the world. There are 3 major zones of volcanic activities in the world. இந்த volcanic activities வந்து 3 major zones பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து the circum-Pacific belt, the mid-continental belt, the mid-Atlantic belt. ஃபர்ஸ்ட் வந்து circum belt பற்றி பார்ப்போம். This is the volcanic zone of the convergent oceanic plate boundary. இது வந்து ஒரு convergent oceanic plate boundary அப்படின்னு சொல்கிறாங்க.
It includes the volcanoes of eastern and western coastal areas of Pacific Ocean. பசிபிக் ஓஷனில் உள்ள ஈஸ்ட் சைடு உள்ள கோஸ்டல் ஏரியாவையும் வெஸ்ட் சைடு உள்ள கோஸ்டல் ஏரியாவையும் தான் வந்து இந்த சர்க்கம்பெல்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ஜோன் இஸ் பாப்புலர்லி டேர்ம்டு அஸ் த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர். அதை வந்து என்னென்ன சொல்கிறாங்கன்னா பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர். ஏற்கனவே வந்து நம்ம எர்த்குவாக்கில் பார்த்தோம், இப்போ வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வால்கனோஸில் பார்த்தோம். இப்போ இதில் பாருங்கள், சர்க்கம்பெல்ட் வந்து பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்கிறாங்க. which has been estimated to include 2/3 of the world volcanoes. இது வந்து 2/3 of the world volcanoes பற்றி சொல்லுது. Next, mid continental belt. This is the volcanic zone of convergent continental plate. சர்க்கம்பெல்ட் வந்து ஓஷனிக் பிளேட் பவுண்டரியை சொல்லுது. மிட் கான்டினென்டல் பெல்ட் வந்து கான்டினென்டல் பிளேட் பவுண்டரிஸை வந்து பற்றி சொல்லுது. The volcanoes of alpine mountain chains. அல்பைன் மவுண்டைன் செயின்ஸ் பார்த்தோம்ல, இந்த மெடிட்டரேனியன் சீலேருந்து ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வால்கனோஸ் ஆர் வெஷீசியஸ், ஸ்ட்ரிம்போலி, எட்னா, கிளிமஞ்சாரோ அண்ட் கென்யா. சர்ப்ரைசிங்லி இந்த ஹிமாலயாஸ் ஹாவ் நோ ஆக்டிவ் வால்கனோஸ் அட் ஆல். இதில் எதுலேயுமே வந்து ஆக்டிவ் வால்கனோஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மிட் அட்லாண்டிக் பெல்ட். மிட் அட்லாண்டிக் பெல்ட்னா அட்லாண்டிக் அந்த நம்மளோட சென்ட்ரலில் நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, இங்கிட்ட ஆஃப்ரிக்காவுக்கும் யூரோப்புக்கும் இடையில உள்ளது தான் இந்த மிட் அட்லாண்டிக் பெல்ட் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் பெல்ட் ரெப்ரசன்ட்ஸ் த divergent boundary of plates located along the mid-Atlantic ridges. Volcanoes of this area are mainly of a feature eruption type. இந்த ஏரியாவில் வந்து ஃபெச்சர் எரப்ஷன் டைப்லேயே தான் வந்து இருக்குது மவுண்டன் இந்த வல்கனோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐலாண்ட் இஸ் த மோஸ்ட் ஆக்டிவ் வல்கனோ ஏரியா அண்ட் இட்ஸ் லொக்கேட்டட் ஆன் த மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ். மிட் அட்லாண்டிக் பெல்ட்டில் வந்து மோஸ்ட்லி வந்து ஐலாண்ட்ஸில் தான் இந்த வல்கனிக் எரப்ஷன் வந்து நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சென்ட் ஹெலனா அண்ட் அஸ்ரோஸ் ஐலாண்ட் ஆர் அதர் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் இந்த லெசனில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், எர்த்தோட இன்டீரியர் பார்ட்டில் 3 லேயர்ஸ் இருந்துச்சு. அதை ஆப்பிளோட கம்பேர் பண்ணி பார்த்தோம். அப்போ அது வந்து க்ரஸ்ட்டை வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர்னு சொன்னாங்க. மேண்டில் வந்து சென்டர் பார்ட்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு கோர் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து எதை பற்றி பார்த்தோம்னா லித்தோஸ்பியரிக் பிளேட்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு எர்த்குவாக்ஸ் மூமெண்ட்ஸில் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து வால்கனோஸ் பற்றி பார்த்தோம். அதில் ஆக்டிவ் வால்கனோஸ் என்னென்ன, டாமினன்ட் வால்கனோஸ் என்னென்ன, எக்ஸ்டர்ன் வால்கனோஸ் என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வால்கனோஸ் இன் த வேர்ல்டு. நம்ம வேர்ல்டில் வந்து என்னென்ன டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது, சர்க்கம் பசிபிக் பெல்ட், மிட் கான்டினென்டல் பெல்ட், மிட் அட்லாண்டிக் பெல்ட், இதை பற்றிலாம் பார்த்தோம். அவ்வளோதான், இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. இதில் உள்ள எக்ஸசைஸை நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு செய்யுங்க. அடுத்த வீடியோவில் இதுக்கான ஆன்சர்ஸை நான் அப்லோட் பண்ணுறேன். டவுட் இருந்தால் நெக்ஸ்ட் வீடியோவில் கேளுங்க. தேங்க்யூ.